ஓம் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேம அக்ஷபிஹிர் யஜத்ராः ஸ்ரை அங்கைஸ்துஷ்டுவாம்சஸ்தனூபிः யசேம தேவஹிதம் யதாயுः ஸ்வஸ்தி ந இந்திர விருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி ந தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி ந ப்ரஹஸ்பதிர்ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உபனிஷத் யாரெல்லாம் முறையாக கர்மங்களை செய்கிறார்களோ அவர்கள் இஷ்டம் பூர்த்தி முதலான வைதீக கர்மங்களையும் லௌகீக கர்மங்களையும் தர்மப்படி செய்து வருபவர்களுக்கு உயர்ந்த தேவலோகத்தில் வசிக்கின்ற புண்ணியங்கள் கிடைக்கின்றன. கர்மங்களுடன் சேர்த்து யாரெல்லாம் உபாசனையும் செய்கிறார்களோ தியானமும் செய்கிறார்களோ அவர்களுக்கு மிகவும் மேலான பிரம்மலோகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையும் கொடுக்கிறது. இரண்டும் அபர வித்யா என்று பின்னால் சொல்லி அவற்றினுடைய பயனற்ற தன்மையையும் நமக்கு விளக்குகிறது. அது சம்சாரித்துவத்தையும் உன்னை வைக்கிறது. கடலில் இருக்கின்ற சிறிய படகு போன்று அது உனக்கு எந்த உதவியும் செய்யாது. கரையை அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. மோட்சம் என்ற கரைக்கு கர்மங்களோ உபாசனைகளோ பயனற்றவை என்று முதலில் ஆதரவு தந்துவிட்டு பிறகு அதையே நிராகரிக்கிறது. எதற்காக வேதம் ஆரம்பத்தில் கர்மத்தை செய், யஜ்ஞங்களை செய், தர்மங்களை செய், புண்ணியத்தை தேடு என்று சொல்லுகிறது? மேலும் உபாசனைகளை செய்து பிரம்மலோகம் வரை செல் என்று ஏன் சொல்கிறது? ஒருவன் பக்குவம் அடைய வேண்டும் என்ற காரணத்தினால் அவரிடம் இருக்கின்ற அகந்தையானது வைராகியத்தை அடைய வேண்டும். தன்னை கர்த்தா போக்தா என்று ஒருவன் நினைத்து கொண்டு கர்மங்களை செய்ய வேண்டும். போக்தா என்று சென்று அவற்றை புண்ணியங்களை தேவலோகத்தையும் பூமிலோகத்தையும் அனுபவிக்க வேண்டும். எவன் ஒருவனுக்கு கர்த்தா போக்தா என்கின்ற உணர்வு இருந்து கொண்டிருக்கிறதோ அவன் அகந்தையை நான் என்று நினைப்பவன். ஏனெனில் அகங்காரம் அல்லது அகந்தை தான் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருப்பது. ஆத்மா கர்த்தாவும் அல்ல, போக்தாவும் அல்ல. அது எதையும் செய்வதும் இல்லை, எதை வைத்தும் செய்விப்பதும் அல்ல. இவ்வாறு ஒருவன் தன்னை அறிந்து கொண்டால் அவன் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருக்க முடியாது. கர்த்தா போக்தாக இருந்தால் மட்டுமே அவன் கர்மங்களையும் உபாசனைகளும் செய்து இந்த உலகங்களில் ஏதாவது ஒரு இடத்திலே வாழ வேண்டியிருக்கும். எவன் ஒருவனுக்கு இவற்றிலெல்லாம் ஒரு விரக்தி ஏற்பட்டு பயனற்றவை என்று தெரிந்து விவேகம் அடைந்து அவற்றில் பற்றின்மை உண்டாகி சந்நியாசம் ஆகிறானோ, சந்நியாசம் என்பது வெளிப்புற சந்நியாசம் அல்ல, அகத்தில் உண்டாகின்ற சந்நியாசம், மனத்தில் ஏற்படுகின்ற ஒரு துறவு. சில பேர் வெளியே துறவு வேஷம் போடுவார்கள். அது பாக்கிய சந்நியாசம், பகிர் சந்நியாசம். அது வெளியே பார்ப்பதற்கு சந்நியாசிகள் போல் தெரிவார்கள். ஆனால் மனதிற்குள்ளே அவர்கள் சந்நியாசிகள் என்று கேள்விக்குறியாக இருக்கும். உண்மையான சந்நியாசி மனதிற்குள் தான் சந்நியாசியாக இருப்பான். அதனால் அவனுடைய புறத்தோற்றத்திலோ அவன் வாழ்கின்ற இடத்திலோயோ அவன் வசிக்கின்ற இருப்பிடங்களை பற்றியோ நமக்கு அக்கறை இருக்க வேண்டியதில்லை. அந்த வெளித்துறவு அவனுக்கு தேவையில்லை. அகத்துறவு தான் தேவை. எவர் ஒருக்கு அகத்துறவு இருக்கிறதோ அவர் எந்த இடத்திலும் துறவோடு தான் இருப்பார். யார் ஒரு புறத்துறவு மட்டும் வைத்திருக்கிறாரோ அவர் எங்கிருந்தாலும் தன்னுடைய அகத்தில் துறவின்மையில் இருந்து கொண்டு சம்சாரத்தில் தான் இருப்பார். இவ்வாறு கர்மகாண்டத்தை உபதேசித்து அதில் உனக்கு துறவு அல்லது பற்றின்மையை உண்டாக்கி அதன் பிறகே நீ இந்த பரவித்யா என்று சொல்லக்கூடிய பிரம்ம வித்யாவுக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக உபனிஷத் ஆரம்பத்தில் கர்மத்தை ஆதரவு செய்வது போல் பேசும். பின்னாடி அதைவிட உயர்வான பரவித்யாவாகிய பிரம்ம வித்தியை சொல்லி இங்கேயே இப்பொழுதே சம்சாரத்திலிருந்து விடுபெற்று பிரம்மமாகவே வாழலாம் என்று சொல்கிறது. நீ கர்மத்தையும் உபாசனையும் செய்தால் பிரம்மலோகத்தில் வாழலாம். ஆனால் இந்த பிரம்ம வித்யாவை தெரிந்து கொண்டால் நீ பிரம்மமாகவே ஆகிவிடலாம். எந்த ஒரு பிரம்மம் இந்த ஈரேழு உலகங்களுக்கும் காரணமோ அதுவாகவே மாறிவிடும்போது மற்ற கர்மங்களும் உபாசம் செய்வர்களும் உன்னில் வாழ்பவர்களாக இருப்பார்கள். நீ
பலரோடு ஒன்றாக நீ உலகத்தில் வாழ்வதை விட அனைவரையும் வாழ்விக்கின்ற பிரம்மமாக இருப்பதுதான் பரம மோட்சம் என்று இங்கே அறிவுறுத்தப்படுகிறது. இதைத்தான் இந்த மந்திரத்தில் நாம் பார்த்தோம். பரீட்ச லோகான் கர்மச்சிதான் பிராமணக நிர்வேதம் ஆயாது நாஸ்தி அக்ருத கிருதேனக தத் விஜானார்த்தம் ச குரும் ஏவ அபிகச்சேத் சமித் பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். எவன் ஒருவன் தன்னுடைய உலக அனுபவங்களையும், பரீட்சலோகன் என்பது உலக அனுபவங்களை பரீட்சை செய்து பார்ப்பது, யோசனை பண்ணி பார்ப்பது. இது பயன்தானா? இத்தனை நாள் வாழ்ந்தோமே, இத்தனை கோடி பிறவிகள் வாழ்ந்தோமே, நாம் எதை சாதித்தோம், எதை சாதிக்க நாம் பிறக்கிறோம் என்றெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கிறான். நமக்கு மோட்சம் தானே வேணும், எல்லாவற்றிலும் விடுதலை தானே வேணும். நாம் எல்லாவற்றிலும் சிக்கிக்கொண்டு கைதியாகத்தானே வாழ்கிறோம். எவ்வளோ பெரிய பணக்காரன் ஏரோப்ளைனுக்கே சொந்தக்காரன் இருந்தாலும் அவற்றுக்கு கைதியாகத்தான் இருக்கிறான். அவன் ஏரோப்ளைன் கொடுக்குற அளவு மட்டும்தான் அவனுக்கு இன்பம் இருக்க முடியும். இன்னொருத்தனுக்கு 2 ஏரோப்ளைன் இருந்ததுன்னா இவனுக்கு அந்த இன்பம் வராது. அதனால் ஒரு பூமியே சொந்தமாக இருந்தாலும் இன்னொரு பூமி 2 பூமி வைத்திருந்தனை பார்த்து இவனுக்கு பொறாமை இருக்கும். மன நிறைவு என்பது இந்த உலகத்தில் வாழும் வரை, என்னை கர்த்தா போக்தா என்று நினைக்கும் வரை கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது, இந்த கர்மங்களிலிருந்து எப்படி விடுவது, இந்த கர்ம சுகத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்று அவன் யோசனை செய்யும் பொழுது அவன் பரீட்ச லோகான் என்று சொல்லப்படுகிறான். வேறு சில பேர் இந்த பரீட்ச லோகான் என்பதை நாம் வேறு விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். சாதகர்கள் இந்த ஆத்ம ஞானத்திற்கு வர வேண்டும், இந்த ஆத்மா என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன, மகான்கள் எல்லாம் எப்படி வசிக்கிறார்கள், அவர்கள் எப்படி மகான்கள் ஆனார்கள், எப்படி ஒரு சில சித்தர்கள் இரும்பை பொன்னாக்குகிறார்கள், ரசவாதம் செய்கிறார்கள், தோட்டவுடனே நோயை நீக்கி விடுகிறார்கள், நடக்கப் போவதெல்லாம் முன்கூட்டியே சொல்கிறார்கள், அப்படியெல்லாம் வாழ்கிறார்களே, அதை போல் நாமளும் ஆகணும் அப்படின்று சில பேருக்கு ஆசை இருக்கும். அதற்காக வேண்டி சில சாதனைகளை மேற்கொள்வார்கள். பல வருடங்கள் இதற்காக தன்னுடைய உணவு, உடை போன்றவற்றையும் மாற்றிக்கொண்டு மிக கடும் விரதங்களை அனுசரித்து இந்த போன்ற பயிற்சிகளில் கூட ஈடுபடுகிறார்கள். வேறு சிலர் இந்த தத்துவத்தை, அத்வைத ஞானத்தை பெறுவதற்கு பதிலாக துவைத ஞானத்தை தருகின்ற மற்ற மதங்களிலே சென்று மதமாற்றம் அடைந்து அங்கேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் வைதீகமாக இந்த வேதம் சொல்லிக்கின்ற அடிப்படையிலேயே கூட முரண்பாடான சில கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கின்ற அகமதங்களுக்குள்ளும் மாட்டிக்கொள்கிறார்கள். விசிஷ்டாத்வைதம், துவைதம் போன்றவற்றிலும், புத்த மதம், ஜைன மதம் போன்றவற்றிலும் இதிலும் கூட நுழைந்து சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், பூர்வ மீமாம்சம் என்று சொல்லக்கூடிய தரிசனங்களுக்குள்ளும் சென்று பலவாறாக அழுந்து துணர்ந்து எதுவும் பயனில்லை, அனைத்தும் நம்மை சம்சாரியாகவும் துவைதத்தில் தான் வைத்திருக்கின்றன, நான் வேறு உலகம் வேறு, நான் வேறு இறைவன் வேறு என்கின்ற வேறுபாடைத்தான் அவர்களும் வைத்துக்கொண்டு எதையோ சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த பூமியிலேயே நான் முன்கூட்டி நடப்பதை சொல்லக்கூடியவனாகவும் இரும்பை தங்கமாக மாற்றுவனாக இருந்தாலும் கூட எனக்கு அது ஒரு சம்சாரித்தம் தான். தங்கத்திற்கு மதிப்பு இருக்கும் வரை தான் இரும்பை தங்கமாக மாற்றினால் பயன் இருக்கும். தங்கத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது பயன் சொன்னால் அதையும் கூட யாரும் வாங்க மாட்டார்கள். இந்த தங்கத்திற்கு பயன் என்பது பூமியில் இருக்கலாம். இன்னொரு பூமியிலே எல்லாமே தங்கமாக இருக்கும் பொழுது அங்கே இரும்புக்கு தான் மதியாக இருக்கும். அங்கே போனால் இந்த ரசவாதி தங்கத்தை இரும்பாக மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி மாற்றுவதாலோ ஒரு பொருளை அதிகப்படுத்துவதாலோ குறைவதாலோ நமக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்று எவன் ஒரு அறிகிறானோ அவன் பரீட்சா லோகான். இது போன்ற ரசவாதங்களும் சித்தருடைய வாழ்க்கை முறைகளையும் அதை அடைய வேண்டும், இதை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்வதும், மற்ற மதங்கள் கருத்துக்கள் எல்லாம் உண்மை என்று நம்பி அதன் வழியாக சில சாதனைகளை மேற்கொள்வதும், ரிஷிகளும் முனிவர்களும் இப்படி வாழ்கிறார்கள், அப்படி நான் வாழ வேண்டும் என்பதற்காக தவறான பாதையில் சிந்தனையை வைத்து முறையான கல்வி தெரியாதவரிடம் சென்று தப்பான உபதேசங்களை பெற்று வாழ்நாள் முழுதும் வீணடித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அதை சோதித்து பார்க்கிறார்கள். அது பேர் பரீட்ச லோகான். ஒன்று கர்மகாண்டத்தை பரீட்சை செய்வது, இன்னொன்று மாற்று கருத்துக்களுடைய உபதேசங்களையும் பரீட்சை செய்வது பார்த்து அப்படி கண்டுபிடித்தவன் என்ன கண்டுபிடிக்கிறான்? நான் அடைய விரும்புவதோ நித்தியமான மோட்சம். மோட்சம் என்றாலே நித்தியம்தான். தற்காலிகமான நிர்விகல்ப சமாதி எனக்கு பயனில்லை. நிர்விகல்ப சமாதியை சொல்லிக் கொடுக்கின்ற யோகிகளெல்லாம் இங்கே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நான் 2 மணி நேரம் நிர்விகல்பத்தில் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. நிர்விகல்பம் என்பது நான் உலகம் என்று இரண்டாக இல்லாத நிலை. மனதிலே நான் இருக்கிறேன், என் எண்ணங்கள் இருக்கிறது என்று இல்லாமல் இரண்டுமே மறைந்துவிட்ட நிலை.
அது நிர்விகல்பம் என்று சொல்கிறார்கள். அது மோட்சம் என்று சொன்னால், நான் 2 மணி நேரம் நிர்விகல்பத்தில் இருந்தேன் என்று ஒரு யோகியே சொன்னால் அவர் 2 மணி நேரம் தான் மோட்சத்தில் இருந்தார். ஞானியோ எப்பவுமே மோட்சத்தில் இருக்கிறான். வேதனை சொல்லுது, நீ மோட்சத்தில் இல்லாத காலமே கிடையாது, நீ தான் தவறாக கைதி என்று நினைக்கிறாய், நீ மோட்சம் விடுதலை பெற்றவன் என்று தான் சொல்கிறது. அப்போ இங்கே அறிய வேண்டியதான் பாக்கி செய்வதல்ல. தன்னை தானே அடைவதற்கு எதற்கு ஒருத்தன் தியானம் செய்யணும், எதற்கு நிர்விகல்பத்தில் போகணும்? சிலர் நேற்று ஒருத்தர் சொன்னார் 27 நாட்கள் கூட ஒருத்தர் நிர்விகல்பத்தில் இருந்தார்கள். அப்படின்னா 27 நாள் மோட்சம் தான் அவர் கிடைச்சிது. நிர்விகல்பம் என்பது நானும் உலகமும் அற்ற நிலை என்று சொன்னால், ஒவ்வொருவரும் தூக்கத்தில் நிர்விகல்பில் தான் இருக்கிறோம். யார் தான் அப்போ மோட்சத்தில் இல்லை? இதுதான் மோட்சம் தெரிந்து கொள்ளாமல் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதான் கைதி. அதுதான் பந்தப்பட்ட நிலை. அப்போ பந்த நிலை என்பதே உன்னுடைய அறியாமை தானே தவிர அதை செய்து பெற்று அதை நீக்குவதல்ல. அதனால் மோட்சம் என்பது பிரம்மத்தில் இருப்பது, அனைத்துமாக இருப்பது, முழுமையாக இருப்பது, விடுபெற்று இருப்பது என்பது செய்து பெறாதது. அதனால் அக்கிருத கிருதேன, அது செய்து பெறாதது எப்படி செய்து பெற முடியும்? செய்விக்க முடியாததை, எப்பொழுதும் இருப்பதை, தனது ஆத்மாவை, எனக்கு நானே உள்ளே போகிறேன். எங்கே பார் போகிறீங்க? நான் ஆத்மாவை தேடி போகிறேன், அதுக்கே நடந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இன்னும் ஆத்மா எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. ஆத்மாங்கிறது என்னப்பா? நானுங்க சொல்கிறாங்க. அப்போ நானுங்கிறது நீயாக இருக்கும் பொழுது நீ உன்னை தேடி தான் நீ போகணும். நீ ஏன் நடந்து வெளியே எங்கெல்லாம் போயிட்டுருக்க? காசி ராமேஸ்வரம் போகிறேன். அப்போ எனக்குள்ளே நான் எப்படி போகுது? நீ எப்படி உனக்குள்ளே நீ போகிறோம்? ஒருத்தன் போய் சேருகின்ற இடமும் 2 பேர் இருக்கிறாங்களா? இருப்பது ஒருத்தன் தானே. அப்போ நீ உன்னை அறிந்து கொள்ள வேண்டியதானே பாக்கி. நான் அறிந்து கொண்டு தானே இருக்கிறேன். நீ தப்பாக அறிந்துட்டுருக்கிற. நடந்து போகிறவன், படுத்து தூங்குறவன், அடைய வேண்டியவன் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், நீ ஆத்மாவாக இருக்கிறாய், நீ அடைந்தவனாக இருக்கிறாய், எல்லாமாக இருக்கிறாய், பூரணமாக இருக்கிறாய். நீ எதுவாக ஆக வேண்டும் இருக்கிறாய், அதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருந்து எனக்கு ஏன் தெரியல? நீ ஏதோ அனுபவத்தில் தேடிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு ஆத்மாவினுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியல. எல்லா அனுபவமே ஆத்மா அனுபவமும் தெரியாததுனால ஆத்மா அனுபவம் தனியாக இருக்குது என்று அதை தேடிக்கொண்டிருக்கிறாய். அப்படி தானே சொல்கிறாங்க ஞானிகள்லாம். ஆத்மா அனுபவம் பார்த்தாங்க, ஆத்ம சாட்சாத்காரம் பெற்றார்கள், ஆத்மாவை நேரடியாக பார்த்தார்கள் அப்படின்னு சொன்னால், ஆத்மா என்பது நான் என்றால், ஆத்மா இவர்கள் பார்த்தார்கள் என்றால் பார்த்தவர் யார்? ஆத்மா தானே பார்த்துருக்க முடியும். தன்னைத்தான் ஒருவன் பார்ப்பதற்கு எதுக்கு தவம் இருக்கணும்? எனக்கு புரியலைங்க. அதனால தான் இது கேள்வி. ஆத்மா என்பது செய்யக்கூடாதது, செய்ய வேண்டியதற்றது, எப்பொழுதும் இருப்பது. நீ அதெல்லாம் செய்து பெறுவதாக இருக்கிறது. ஆனால் செய்து பெற வேண்டிய அல்லாத, எப்பொழுதுமே இருக்கின்ற, செய்யவே செய்யப்படாத, எப்பொழுதும் இருக்க நித்திய வஸ்துவை செய்து பெற முடியாது என்று எவன் ஒருவனுக்கு புத்தியில் ஏறுகிறதோ, நாஸ்தி அகிருத கிருதேன. கிருதேன என்றால் செய்து, அகிருதம் என்றால் செய்யப்படாததை. செய்யப்படாததுன்னு எப்போவுமே இருக்கக்கூடிய நித்திய வஸ்துவை செய்து பெறுவேன் என்று நினைப்பது நாஸ்தி, இல்லை என்று எவன் ஒருவன் அறிகிறானோ அவன் எல்லா கருமங்களிலும் செய்து பெறுகின்ற கருமங்களிலும் அவன் பற்றின்மை பற்றற்று போகிறான். அதனால் நிர்வேத மாயாத், அவனுக்கு புத்தி வந்துடுச்சு. செய்யப்படாத எப்பொழுதுமே இருக்கின்ற என்னை நான் அடைவதற்கு எதையும் செய்ய வேண்டியதில்லை என்று அவன் கண்டுபிடிக்கிறான். புரிஞ்சிக்க வேண்டியதான் பாக்கி. அதனால் அவனுக்கு எதெல்லாம் செய்கிறோமோ அது மேலே அவனுக்கு இஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நிர்வேத மாயாத் என்றால் செய்கின்ற காரியங்களிலெல்லாம் அவனுக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு. இது ஏதோ நான் செய்கிறேன், அது இந்த உடம்புக்காக, இந்த மனசுக்காக. ஆனால் ஆத்மாவாகிய நான் என்ன அடைவதற்கு இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செய்தால் பெறுவதில்லை. அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அழ வேண்டிய காரியமே இல்லை. அது ரொம்ப ரொம்ப தவறான முறையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அழுதால் உன்னை பெறலாமேன்னு ஒருத்தர் மகான் சொல்லிட்டாருன்னா, அழுதுகிட்டே இருந்தாக்கா சாமி வந்துடுவாரா? ஒருவேளை சாமியே நின்னார்னா அவர் எவ்வளோ பெருசாக இருப்பார்? நீ நினைப்பேன் உன்னோட பெருசாக இருக்கணும்ன்ட்டு. அப்போ தான் நீ சாமியை நம்புவேன். சின்னதாக ஒரு பையனாக தான் நம்ப மாட்டேன். பெரியசாக இருக்கணும், அல்லது சினிமாவில் வரா மாதிரி குழந்தை மாதிரி பளிச்சு ஏதாவது தமிழில் பேசணும், இப்படியெல்லாம் ஏதாவது சொல்லணும். அப்படியே சொன்னால் அது சாமின்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்போ சாமி நீ பார்க்கின்ற பொருளாக மாறிடுறார் இல்லையா? திருக்குன்ற ஒன்று ஆத்மா என்றால், ஆத்மா ஒன்றை தவிர மீதி எல்லாமே அனாத்மா என்றால், நீ ஆத்மாவாக இருந்து கொண்டு சாமியை பார்க்குறேன்னா சாமி உன்னால் பார்க்கப்படும் பொருளாகிடும். அப்போ வீடு, கொடை, சீமாறு, குச்சி, இது மாதிரி எல்லா பொருள் மாதிரி சாமியும் ஒரு பொருளாகிடும். அப்புறம் பார்த்து முடிச்சுட்டார். நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுப்பார் தரிசனம்? எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க?
போயிட்டு வரேன். அவர் சொல்கிறாரோ நீங்கள் சொல்லுங்கள், சரி சாமி நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு ஒரு வேறிய வேலைலாம் நிறைய இருக்குது, எனக்கு செய்ய வேண்டிய காருக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு தான் நம்ம அனுப்பிச்சுடுமே தவிர சாமியோட நம்ம வந்து ஒன்றாகலாம் மாட்டோம். நம்ம வேணால் பேச்சுக்கு சொல்லலாம், சாமியை நான் பார்க்கணும், சாமியை பார்க்கணும். சாமியை வந்து பார்க்கிற பொருளாகிட்டானா உலகத்தில் ஒரு பொருளாக மாறிடுவார். பார்க்கின்றவனும் பார்க்கின்ற பொருளும் எதுவாக இருக்கிறதோ அதுதான் சாமி. அப்போ பார்க்கின்ற பொருளாக சாமி வந்தார்னா பார்க்கணும் இருக்கணும் அவர் தானே இருப்பார். அப்போ நீ தானே அந்த சாமி. இதை கூட தெரியாமல் நீ வந்து இதை விசாரிக்கவே அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் பாட்டுகள் இருக்கிறது, மகான்களே எழுதியிருக்கிறாங்க. அழக்கூடாது. குருவிடம் சென்று எனக்கு விளங்கி சொல்லுங்கள், நானே ஆத்மாவாக இருக்கும்போது எனக்கு ஏன் தெரியலை அப்படின்னு. அதைத்தான் எல்லாருக்கும் கேட்குறாங்க. நீயாவது நல்லபடியாக கேட்டா வா சொல்லித்தரேன் அப்படின்னு அவர் வந்து கூப்பிடுவார். அப்போ குருவை நீ கண்டுபிடிக்கணும். யார்? எந்த ஒரு குரு தனது ஆத்மாவை தானே என்று செய்யாததை, செய்யப்படாததை, எதையும் செய்யாமலே அறிந்து கொண்டவர். மற்றவங்களாம் ஏதாவது செய்ய சொல்கிறாங்க, சரி இது வரைக்கும் நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணியாச்சு, ஆத்மா என்னன்னு சொல்லியாச்சு, இனிமேல் எல்லாம் மெடிடேஷனில் உட்காருங்க, ஆத்மா உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன்னு சொன்னார்னா தயவுசெய்து வந்துடுங்க. அவருக்கு இன்னும் விஷயமே தெரியலன்னு அர்த்தம். அவரே இன்னும் ஆத்மாவை பார்க்காதவர்னு அர்த்தம். ஆத்மா எதுன்னு தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார். அப்படிப்பட்ட குருவை விட்டுவிட்டு யார் குரு? அவன் அந்த அறிவை நோக்கி தத் விஜ்ஞானார்த்தம், அதை அறிவதும் பொருட்டு குருமேவ அபிகச்சேத், சரியான குருவை தேடி அவன் செல்கிறான். குருமேவ அபிகச்சேத், கச்சேத்னா செல்கிறான். மிகவும் அபிகச்சேத்னா உடனே செல்கிறான். குருமேவ அந்த குருவை தேடி. எதற்காக? அந்த எந்த ஒன்று செய்யப்படாததோ அதை செய்து பெற வேண்டியதில்லை, அழுது பெற வேண்டியதில்லை என்று கண்டுபிடித்து அந்த எந்த ஞானத்தால் அந்த பரமகதியை அடைய முடியுமோ, தன் ஆத்மா சுரூபத்தில் தானே இருக்க முடியுமோ அந்த அர்த்தத்தை தேடி விஜ்ஞானார்த்தம், கையில் சமித்தோடு, பாணி என்றால் கை, அதில் உபகார பாணியோடு ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் என்று சொல்லக்கூடிய குருவை நாடி அவன் செல்கிறான். அந்த குருவுக்கு பெயர் ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டன். எவன் ஒருவன் மரபு வழியாக உபதேச முறையை பயின்று வேதத்தை பிரமாணமாக கொண்டு உபதேசிக்கிறானோ அவன்தான் ஸ்ரோத்ரியன். ஏனென்றால் அவன் குருவிடமிருந்து கற்றுக்கொண்டவன். குருவிடமே எதை கற்றுக்கொண்டான்? உபனிஷத்தினுடைய உட்கருத்தாகிய தத்துவமசியை புரிந்து கொண்டவன். தத்துவமசி என்பதை குருவினுடைய உபதேசத்தின் மூலம் பெற்றிருந்தால் அது பேர் ஸ்ரோத்ரியன். எவன் ஒருவன் அவ்வாறாக அறிந்து தன்னை பிரம்மமாகவே இருந்து பிரம்மமாக வாழ்கிறானோ அவன் பிரம்மனிஷ்டன். அவன் என்ன செய்வான்? பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டான். பழப்புக்காக அதை எதையும் செய்யறதெல்லாம் விட்டுடுவான். எவன் ஒருவன் வாழ்நாள் முழுவதும் இனிமேல் நான் பிரம்மமாக இருக்கிறேன், எது செய்தாலும் அது நான் செய்வதல்ல, அனாத்மாவாகிய இந்த பிரகிருதி தான் செய்து கொண்டிருக்கிறது. பிரகிருதி மழை காற்றை உண்டாக்குகிறது, பூமியை நிர்மாணிக்கிறது, தாவரங்களை வளர்க்குகிறது, இந்த உடம்புக்கும் தீனி போடுகிறது, இந்த மனதையும் அதுதான் செயல்படுத்துகிறது என்று தன் உடம்பையும் தன் மனதையும் கூட உலகத்தில் ஒரு பொருளாக அவன் வைத்து விடுவான். எவனொருவன் அப்படி வைத்து கொண்டு யாராவது மனிதர்கள் வந்து கேட்டாக்க எனக்கு உபதேசம் பண்ணும்போது மனித உடம்பிலோ மனித மனதிலோ இருந்து கொண்டு உபதேசம் செய்துவிட்டு உபதேசம் முடிந்தவர் தன்னுடைய ஆத்மாவிலே எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் பெயர் பிரம்ம நிஷ்டன். அப்படிப்பட்ட குருவை நோக்கி அவன் செல்கிறான். தஸ்மை அந்த ஒருவனுக்கு யார் வித்வான் உபசன்னாய சம்யக் பிரசாந்த சித்தாய சமன்விதாய ஏன அக்ஷரம் புருஷம் வேத சத்தியம் பிரவோச்ச புரோவாச்ச தாம் தத்வதோ பிரம்ம வித்யாம் என்று அடுத்த மந்திரம் சொல்கிறது. இங்கே எந்த ஒரு மாணவன் அந்த குருவை நோக்கி வந்தானோ அந்த மாணவனுடைய தன்மையை சொல்கிறார். அந்த குரு எதை சொல்லிக் கொடுக்கிறார் என்பது இந்த மந்திரம் சொல்கிறது. அந்த மாணவனுடைய தன்மை என்ன என்று பார்ப்போம். அந்த சக வித்வான் யார் ஒருவன் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் என்று சொன்னாமோ அந்த குரு, அந்த ஞானி, ஏனென்ற போன மந்திரத்தில் அப்படி தான் முடிந்தது.
ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் என்று. அந்த வித்வான், அந்த ஞானி தன்னை நோக்கி ஒருத்தன் வரான் இல்லையா, அந்த மாணவன் சமித்பாணியோடு அவனை பார்க்கிறான். அந்த மாணவன் யார்? சம்யக் உபசன்னாய, முறையாக அணுகியவன். அந்த மாணவன் எப்படி அணுகிறான்? முறையாக அணுகிறான். இப்போ குருவை நோக்கி அணுகும் பொழுது முறையாக நாம் அணுக வேண்டும். நாம் அறிய வேண்டியது என்ன என்று அவனுக்கு தெரிந்திருக்கிறது. என்ன தெரிந்திருக்கிறது? ஆத்மாவை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவை பற்றிய தப்பு அபிப்பிராயங்களை என்னிடமிருந்து நீக்க வேண்டும். சரியான அபிப்பிராயத்தை எனக்குள் வைக்க வேண்டும் அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் எதனால் அப்படி கேட்குறான்? ஆத்மாவை அறிவது தான் மோட்சம் என்று அவன் தெரிந்து கொண்டிருக்கிறான். ஆத்மா ஒன்று மட்டும்தான் செய்யப்படாதது என்று தெரிந்து வைத்திருக்கிறான். செய்யப்படாததாகிய ஆத்மாவை செய்து பெற முடியாது என்கின்ற விவேகத்துடன் வந்திருக்கிறான். அதனால் அவன் எப்படி அணுகினான்? முறையாக அணுகிறான். ஒரு சில பேர் ஸ்லிஃபோனில் எனக்கு கூப்பிடுறாங்க, எனக்கு ஏதோ பாடம் நடத்துகிறீங்களாமே, நான் படிக்கலாமான்னு கேட்குறாங்க. என்ன படித்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க? நான் என்ன சொல்லித்தரேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுங்கிறாங்க. நான் என்ன சொல்லிக்கிறேன்னு தெரியாமலே நீங்கள் என்கிட்ட படிக்கணும்னு வரீங்களே, முதல்ல உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் அவருக்கு தெரியல. இல்லை, எனக்கு வேலை இல்லாமல் இருக்கிறேன், நான் சும்மா தான் இருக்கிறேன், அதனால் நான் ஏதாவது யோகா சென்டரில் எங்கேயாவது போய் ஏதாவது செய்துக்கலாமா அப்படின்றது. இது முறையாக அணுகுது இல்லை. சம்யக் உபசன்னாய என்றால் முறையாக அணுகுதல் என்றால், எனக்கு இந்த பாடம் தான் வேணும், ஆத்மாவை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவை அறிந்தவன் சோகம் தரதி. ஆத்மாவை அறிந்தவன் பிரம்மம் ஆகிறான். பிரம்மமானவன் பிரம்மமாக இருந்து இனிமேல் அடைய வேண்டியது ஒன்றுமில்லாமல், செய்ய வேண்டியது ஒன்றுமில்லாமல், அனைத்து இன்ப சுகங்களையும் ஒரு வினாடியில் இந்த நிமிஷத்திலேயே அடைந்து முடித்தவனைப் போல் இருக்கணும். அந்த நிலை தான் மோட்சம். அதை அடைய வேண்டும் என்று யாருக்காவது இருந்தால் அவன்தான் சம்யக் உபசன்னாய. ஆனால் நம்முடைய யூடியூப்பில் கேட்குறவங்கெல்லாம் எல்லாருமே சம்யக் உபசன்னாய என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு ஆக்சிடெண்ட்டலாக இது யாரோ ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி கேட்டிருக்கலாம். கேட்டதன் பேரில் இப்படியெல்லாம் ஒரு உபதேசம் இருக்கிறதா, இப்படியெல்லாம் யாருமே சொல்லித்தரது இல்லையே, உபநிஷத்தில் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், இவர் ஒருத்தர் சொல்லித்தராரு, மற்ற ஞானிகளும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு இவர் சொல்லிக் கொடுக்கறது பிடித்திருக்குது என்று யாராவது இதிலே தொடர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்களும் கூட முறையாக குருவிடம் அணுகி தன்னை அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஏனென்றால் உயிரோடு வாழ்கின்றவன் தான் இது பேசுகிறான். யூடியூப்பில் பேசுகிறதெல்லாம் செத்து போனவங்க கூட பேசியிருப்பாங்க. அவங்க எந்த காலத்துலேயும் பேசுறது அவங்க மரணத்துக்கு பிறகும் இப்போ இருக்கிறது. ஆனால் அவங்களை நம்ம இப்போ பார்க்க முடியாது. அவங்க பிரம்மத்தோடு கலந்து விட்டார்கள். ஆனால் யார் ஒருவன் உபதேசம் பண்ணுகிறானோ உயிர் வாழும் பொழுதே அவரை சந்தித்து பார்த்து விடுவது நல்லது. அது நமக்கு சிரத்தையை வளர்க்கும். அதனால தான் சம்யக் உபசன்னாய என்றால் நெருங்கி கிட்ட தான் பார்க்கணும். தொலைநோக்கில் தூரத்துலேருந்து பார்த்து என்னுடைய குரு அப்படி இவர் தான் சொல்ல முடியாது, அது போதாது என்று சொல்கிறார்கள். அப்படி அணுகினால் அது நல்லது. அணுகாமலே பல பேர் இந்த மோட்சகதிக்கு ஆளாகி இருக்கலாம். அவர்கள் அதிகாரியாகலாம் இருக்கலாம். 2-3 சொற்களாலேயே கூட அவர்கள் ஞானத்தை பெற்றிருக்கலாம். காரணம் அவர்கள் தகுதி படைத்தவளாக இருக்கிறார்கள். பரமஹம்சர் போன்றவர்களாம் ஏகப்பட்ட தகுதி பெற்றிருந்ததுனால, மன தூய்மை அடைந்து சத்துவம் அடைந்திருப்பதுனால 2 சொல் ஒரு சொல்லாலேயே அவர் ஆத்ம ஞானத்தை அறிந்து விட்டார். இது பிரம்மம், ஆத்மாதான் பிரம்மம், நான் என்பது இதுதான் என்று தெரிந்து கொண்டார்கள். அது ஒரு சொல் 2 சொல்லாலும் முடியும். ஆனால் மற்றவர்களுக்கு இது முடியாது. அதனால் முறையாகவே ஒரு குருவை அணுக வேண்டும். அந்த அணுகுமுறையானது தனக்கு என்ன தேவை, எதை நோக்கி செல்கிறோம், அந்த குரு அதுக்கு உகந்தவர் தானா, அவரிடம் அந்த பொருள் இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு தான் இதை அணுக வேண்டும். அவனுடைய மனம் எப்படி இருக்கிறது? பிரசாந்த சித்தாய. அந்த மாணவனுடைய மனம் இப்போ எப்படி இருக்குது? மன தூய்மை அடைந்திருக்கிறது. பிரசாந்த சித்தம். சித்தம் என்றால் மனது, பிரசாந்தி என்றால் தூய மனது. அந்த மன தூய்மை என்றால் என்ன? விருப்பெருப்புகளெல்லாம் நீங்கிவிட்ட மனசு. அவரிடம் எந்த ஒரு கடமையை செய்ய சொன்னாலும் அதை செய்வான். எனக்கு இது பிடிக்கல, நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டான். நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு இந்த ஜாப் பிடிக்கல, சம்பளம் நிறைய தராங்கன்னு எனக்கு வேலை செய்கிற இடம் பிடிக்கல, என்னுடைய பாஸ் பிடிக்கல, நான் செய்கிற வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் பிடிச்சிருந்தால் மட்டும் செய்வாங்க, மற்றதெல்லாம் செய்ய மாட்டாங்க. வேண்டாம் இருப்பாங்க, செய்வார்கள். இப்படியெல்லாம் செய்யாமல் செய்வதெல்லாம் மன தூய்மைக்குத்தான் என்று எவன் ஒருவன் தெரிந்து
விருப்பு வெறுப்பற்று கடமைகளை செய்யணும். அதுதான் மன தூய்மைன்னு அர்த்தம். அதே போல் கடமையை செய்த பிறகு சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க, அதிகமாக கொடுக்குறாங்க, அந்த இடத்துல கொடுக்குறாங்க, நாங்கள் எதிர்பார்த்த அளவு கிடைக்கல அப்படி என்று பலன் மீதும் ஒருவன் விருப்பெருப்பு வைக்கக்கூடாது. செய்வதிலும் விருப்பெருக்கக்கூடாது, கிடைக்கின்ற பலன் மீதும் விருப்பெருக்கூடாது. அப்படி எவன் ஒருவன் செய்வதிலும் பலனிலும் விருப்பெருப்பென்று இருக்கிறானோ அவன் மன தூய்மை அடைந்திருக்கிறது. ஏன்? அவன் மனது இப்போ கர்மத்தில் ஈடுபடவில்லை. உடம்பும் மனதும் செயல்படுகிறது, ஆனால் தனக்கு அதிலிருந்து எந்த விதமான சுகமும் அவன் எதிர்பார்க்கவில்லை. திருப்தியில் இருக்கிறான். இந்த மன திருப்தி தான் பிரசாந்தம் என்று பெயர். பிரசாந்தன்னு பேர் வைக்கிறாங்க இல்லையா? பிரசாந்தம் என்றால் மன திருப்தி, பூர்ணமான மனது, எப்பொழுது முணுமுணுக்காக குறையற்ற மனசு, தன்னால் முடிந்த அளவுக்கு செய்து கொண்டிருப்பான், தனக்கு வேண்டிய அளவுக்கு அனுபவிப்பான். அப்படிப்பட்ட யதோத்த அதிகாரி யதி அவன்தான் பிரசாந்த சித்தாய. அவன் சமன்விதாய, இந்திரிய ஒழுக்கங்களும் பெற்றவனாக இருக்கிறான். சமன்விதம் என்றால் சமம், தமம், உபரமம், திதிக்ஷா, சமாதானம், ஸ்ரத்தா என்று சொல்லக்கூடிய 6 நற்பண்புகளையும் பெற்ற மனது. சமம் தமம் பற்றி சென்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று நான் விரிவாக பேசியிருந்தோம். சமம் என்பது தன்னுடைய மனதை கட்டுப்படுத்துவது, தமம் என்பது செயல்களை கட்டுப்படுத்துவது. மனம் நினைத்து தான் செயல்கள் பிறக்கின்றன. முதலில் செயலை செய்வதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா மனசும் அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சிடும். பிறகு படிப்படியாக மனதிலும் இந்த பாப புண்ணியங்களை உண்டாக்குகின்ற கர்மங்களை குறைத்து கொண்டே வந்தால் செயலும் குறைந்துவிடும். இது பேர் சமன்விதாய. இப்படிப்பட்ட மனதை உடைய விருப்பெருப்புகள் நீங்கியவன். இது பிரசாந்தம் என்பது புத்தியினுடைய தூய்மை, சமன்விதாய் என்பது மனதினுடைய தூய்மை. இரண்டுமே தூய்மையுடையவன் அவனுக்கு. அப்படிப்பட்ட அவனுக்கு இந்த வித்வானாகிய அந்த குரு தஸ்மை அவனுக்கு தான் எந்த அறிவினால் உண்மையான ஞானத்தை பெற்றாரோ அந்த ஞானத்தை அவர் தருகிறார். ஏன எந்த அறிவினால் அக்ஷரம் அழியாத பிரம்மத்தை, சத்தியம் உண்மையான புருஷம் பிரம்மத்தை வேத அறிந்திருந்தாரோ அந்த அறிவையே பிரம்ம வித்யாம், அந்த அறிவை பிரம்ம விஞ்ஞானத்தை தத்வதக உள்ளபடியே எப்படி சொல்லித்தர வேண்டுமோ அந்த வகையிலே புரோவாச்ச உபதேசிக்கிறார். இப்போ இந்த மந்திரத்தின் மூலம் நாம் என்ன தெரிந்து கொண்டோம்? தஸ்மை என்றால் அந்த மாணவன் எந்த ஒரு குருவார் பிரம்மனிஷ்டையில் இருக்கின்ற ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டம் தன்னை முறைப்படி உபசன்னாய சம்யக் முறைப்படி அணுகிய பிரசாந்த சித்தாய சமன்விதாய தூய்மையான புத்தியும் தூய்மையான மனமும் உடைய அந்த தஸ்மை அந்த மாணவனுக்கு எந்த ஒரு அக்ஷரம் புருஷன், எந்த ஒரு பிரம்மம் அறிவதால் இந்த சத்தியம் என்கின்ற உண்மையான மெய்ப்பொருளை ஒருவன் அடைவானோ அதை புரோவாச்ச அதை உபதேசிக்கிறார். எப்படி? தாம் அந்த அந்த மெய்ப்பொருளை தத்துவதோ முறைப்படி சொல்லிக் கொடுக்குறார். அது பேர் பிரம்ம வித்யா என்று பெயர். இதுதான் பரவித்யா. தத்வதக என்றால் என்ன? தத்வதம் என்றால் அதை உபதேசித்தல், அதை உள்ளவாறு உபதேசித்தல், அதை முறைப்படி உபதேசித்தல். இந்த முறைப்படி உபதேசித்தல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த விதத்தில் இதை உபதேசம் செய்தால் மாணவனுடைய புத்தியில் ஒரு விருத்தி உண்டாகும். விருத்தி என்பது மனதில் ஏற்படுகின்ற மாற்றம். மனம் என்பது ஒரு பொருள். எந்த பொருளை பார்த்தோமோ அந்த பொருள் மனதில் பதியணும்னா மனம் அதற்கேற்ற மாதிரி ஒரு மாற்றத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பழத்தை ஒருத்தன் காட்டுறான். இந்த பழத்தை பார்த்த உடனே அந்த பார்த்தவனுக்கு புத்தியில் ஒரு விருத்தி உண்டாகுது. அது அந்த விருத்தியின் பேர் இதம் விருத்தி அப்படின்னு அர்த்தம். இதான் பழம், இதுதான் மாம்பழம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சின்ன குழந்தைக்கு அந்த புஸ்தகத்தை கலகலராக இருக்கிற படத்தை திறந்து அம்மா காட்டுறாங்க. ஈ அப்படின்னு காட்டுவாங்க, அம்மா அப்படின்னு காட்டுவாங்க, பழம் அப்படின்வாங்க.
அது வந்து அந்த குழந்தை வந்து அதுக்கேற்ற மாதிரி பழம் அப்படி ஏதாவது சொல்லும். சொல்லி சொல்லி கற்றுக்கும் பொழுது அதுக்கிட்ட என்ன நடக்குது அந்த குழந்தைய மூளையில்? அதை பற்றி அறியாமை நீங்குகிறது. நாம் நினச்சிட்ருக்கோம் பழங்கிற அறிவு வச்சுதுன்னு. அந்த பொருளை பார்க்கிறது, அது என்னன்னு தெரியல, பார்க்க முடியுதில்ல. மாம்பழத்தை காட்டும் பொழுது குழந்தை மாம்பழத்தை பார்க்கிறது, ஆனால் எதுன்னு தெரியல. ஆனால் அறிவு இருக்கிறது, அதை பற்றி அறிவில்லை. சாமானிய அறிவு இருக்கிறது, விசேஷ அறிவில்லை. புரியுதுங்களா? இப்போ இந்த குழந்தைகிட்ட வந்து இதை கொண்டு போய் காட்டுறோம், அது கையில் வந்து பிடிக்க வருது. அப்போ என்ன தெரியுது? இது இருக்குதுன்னு தெரியுது. இது இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் இதை பிடிக்க வரும்போது எதையோ அதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புது. அப்போ இது நாம் என்ன சொல்கிறோம்? இது பூ, தொடாத, இது வந்து கையில் வந்து ஒட்டிக்கும், அது எதாவது சொல்கிறேன்னு வச்சுங்க. அப்போ என்ன செய்யும்? அதுக்கிட்ட இது தொழில்ட்டா கையில் ஒட்டிக்கும் அப்படின்னு தெரியாமல் இருந்தது இல்லையா? அது இப்போ தெரிஞ்சுக்குது. இப்போ ஒவ்வொரு முறையும் அறிவு என்பது என்ன என்றால் ஒன்றை பற்றி அறியாமை நீக்கம். இதை பற்றி அறியாமை நீக்கத்தான் நம்ம அறிவுன்னு பேர் வச்சுருக்கிறோம். யாருமே அறிவை பெறுவதில்லை, அறியாமை தான் நீக்குகிறோம். ஒரு கால்குலஸ் சொல்லி கொடுத்தாலும், பிளாக் ஹோலை பற்றி சொன்னாலோ, அல்லது பிரெயினை பற்றி யாராவது விளக்குனாலோ, அதை பற்றி அறியாமையை தான் நீக்கிக்கிட்டு இருக்கிறான். அவன் வந்து பிரெயினை பார்க்காம இல்லை, அது இருக்கிறது தெரியாமல் இல்லை, அது பார்க்கிறானால என்னன்னு தெரியாமல் இருக்கிறான். அனுபவத்திற்கு இருக்கிறது, ஆனால் அறிவில் இல்லை. அப்போ இந்த பூவை ஒருத்தன் பார்க்கும் பொழுது கண்கள் அனுபவிக்கின்றன, விரல்கள் அனுபவிக்கின்றன, ஆனால் இது பற்றிய உண்மை தெரியவில்லை. அது பேர் தத்துவதக. தத் என்றால் இந்த பொருள், அதை பற்றிய ஞானம். இதை பற்றிய ஞானம்னா இதை பற்றி அறியாமையை நீக்குதல். அப்போது நம்முடைய மனசுங்கிற பொருளில், அது மனசுங்கிறது நீங்கள் வந்து மூளைன்னே வச்சுக்கோங்க. நியூராலஜி படி பேசினால் மூளை, நம்ம மனசு மூளை ரெண்டும் ஒன்றுன்னு வச்சுக்குவோம். இந்த மனசில் மூளையில் ஏதாவது மாற்றம் வரணுமா இல்லையா? இதை நீங்கள் பார்த்த உடனே கண் வழியாக உங்கள் மூளைக்குள்ளே ஒன்று போகுது இல்லையா? எனக்கு தெரியல சார் அப்படின்னா நான் ஒரு ஊசியில் ஒரு காலில் குத்துறேன், அப்போ உங்கள் மூளையில் ஏதாவது போச்சான்னு சொல்லுங்கள். நிச்சயமாக தெரியும். சுள்ளுன்னு குத்துறது வந்து மூளைக்கு தான் தெரியும், ஆனால் காலில் தான் குத்திருக்கிறேன். மூளையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, அந்த மாற்றத்துக்கு வலின்னு பேர். இந்த உணர்வுகளும் அறிவும் என்ன நடக்குதுன்னா மூளையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குகின்றன, மனதில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குகின்றன. அந்த மாற்றத்துக்கு பேர் விருத்தின்னு பேர். இங்கிலீஷில் ஏதாவது சொல்ல, நியூரல் டிரான்ஸ்மிஷன் அல்லது சிக்னல் டிரான்ஸ்மிஷன், அப்புறம் மெமரி எம்பாடிமெண்ட்டு, மெமரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நாம் வந்து சாஸ்திரத்தில் உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கோம்? விருத்தின்னு சொல்கிறாங்க. இந்த விருத்தி ஞானம் அப்படிங்கிறது நமது புத்தியில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம். குரு வந்து தத்துவத என்ற முறையான ஒரு மரபுப்படி விளக்கும் பொழுது அவன் புத்தியில் ஒரு அறியாமை நீங்குகிறது. தன்னை பற்றி அவன் தப்பாக நினைத்து கொண்டிருந்ததை அவர் நீக்கின உடனே சரியான அறிவு வருமா? சரியான அறிவு தானாக வந்துடும். இந்த பொருளை பற்றி நான் சொல்லும் பொழுது இது நான் என்னவோ நினச்சிட்டோம், ஓ இது தானா இது, ஓ சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறார். சில பேர் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் அது அனுபவிக்கின்ற பொருள் எதுன்னு தெரியாது. அப்போது ஓ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஹா மூமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆஹா மூமெண்ட்டுங்கிறது விளங்குதல். என்ன விளங்குது? அறியாமை நீங்கிச்சின்னு அர்த்தம். ஓன்னு சொல்லும் பொழுதே எனக்கு தெரியும், இப்படி தெரியலேன்னு தானே அர்த்தம். அப்போ எல்லாருமே ஓ அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நடக்குது? புதுசாக அறிவு ஒன்றும் வரலை, இதை பற்றி நான் வேறு மாதிரி நினச்சிருந்தேன், இப்போ சரியாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ ஞானம் என்பதே ஓ இது தானா, இது தான் ஆத்மாவா, அடக்கடவுளே இது தானே நான் இத்தனை நாள் வச்சுக்கிட்டு இருந்தேன், என்கிட்டே இருந்து இதை போய் தேடிக்கிட்டே இருந்தேனே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உள்ளங்கை நெல்லிக்கனிங்கிறோம். கையிலேயே நெல்லிக்கனியை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடுற மாதிரி, கழுத்துலேயே மாலையை போட்டுக்கிட்டு மாலை தேடுற மாதிரி, தானே ஆத்மாவை இருந்துட்டு இப்போ குரு சொல்லி கொடுக்கும்போது அடக்கடவுளே இது தான் முதல்ல ஒரு ஞானம் வந்து பெருசாக வெளிச்சமெல்லாம் வராது, ஒரு வெட்கக்கேடாக தான் இருக்கும். இது தான் நான் ஆத்மா, இது ஏன் நான் வந்து இங்கெல்லாம் சுற்றி இந்த மூக்கை எப்படி தொட்டேன், இங்கே இருக்கிற மூக்கை தொடுறதுக்காக நான் வந்து காசி ராமேஸ்வரம்லாம் சொன்ன, கடைசியில் ஏன் மூக்கை எங்கள் வேரில் கொண்டாந்து காட்டுறாரு. ஆத்மா இதுதான் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது அதை பற்றி அறியாமை தான் நீங்க தவிர ஆத்மாவை புதுசாக நீ ஒன்றும் புரிஞ்சிக்கல. ஏன்னா நீ தான் அது, அந்த ஆத்மா தான் பிரம்மம், அதான் கடவுள். நீ கடவுளையும் தேடிட்டு இருக்க, ஆத்மாவையும் தேடிட்டு இருக்க.
நீ தேடுற ரெண்டுமே ஒரே பொருள் தான், அது நீ தான், தேடுறவன் தான் நீ. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முறைப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது ஒருவனுடைய புத்தியில் ஆத்மாவை பற்றிய தவறான அறிவெல்லாம் நீங்கி சரியான அறிவு குரு சொல்லிக்கூட வேண்டியதில்லை, அவன் கண்டுபிடித்து கொள்கிறான். யாரை பார்த்து தேடுறீங்க? 10வது ஆழத்தை அடைஞ்சிட்டேன் சார் அப்படின்னு. எதிரில் இருக்கக்கூடிய 9 பேர், அந்த 9 பேரில் தான் இருப்பதாக நினச்சிக்கிட்டு, தான் இருக்கிறேன் இந்த 9 பேரில் தான் இருக்கிறேன் அவன் நினச்சிக்கிட்டு தன்னை அவன் தேடிட்டு இருக்கிறான். அப்போ தான் யாராவது சொல்கிறான், நீ யாரை தேடுற? 10வது ஆளை தேடுறேன், அங்கே 9 பேர் இருக்கிறாங்க, அதில் நீ இருக்கிறியானாக்க. அப்போ தான் யோசிக்கிறான், இந்த 9 பேரில் நான் இல்லையே, அப்போ 10வது ஆள் நான் தானே, அவன் கண்டுபிடிச்சிக்கிறான். அப்போ 10வது ஆளை பற்றி அறியாமை தான் நீங்கள் இருக்கிறத, 10வது ஆள் நான் தான் கண்டுபிடிச்ச பிறகு நான் தவமெல்லாம் இருந்து 10வது ஆளாக மாறப்போகிறேன் அப்படின்னு சொல்லுவானா? 10வது ஆள் நீதான்னு சொன்ன பிறகு, அவன் தேடிக்கொண்டிருந்த ஆத்மா நீதான்னு சொன்ன பிறகு அவன் அந்த ஆத்மாவுக்காக மறுபடியும் ஏதாவது தவம் செய்யணுமா? 10வது மனிதன் நீதான் என்று கண்டுபிடித்த பிறகு, தொலைந்தவனை தேடிக்கொண்டிருந்தவனே தேடுபவன் தான் தொலைந்தவன் என்று தெரிந்த பிறகு, தானே அந்த 10வது ஆள் தெரிந்து கொண்ட பிறகு அந்த குருவை பார்த்து, நான் இனிமேல் அந்த 10வது ஆளாக மாற விரும்புகிறேன், அந்த 10வது ஆளை அனுபவிக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி வெட்கக்கேடாக தானே இருக்கும். அப்போ ஆத்மா நீதான்னு சொல்லி கொடுத்த பிறகு இந்த ஆத்மாவை நான் அனுபவிக்க போகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படி தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட தவறான விளக்கங்களை மற்றவங்க சொல்லி கொண்டிருப்பதனால இந்த இடத்துல தத்துவதக அதை முறையாக இவ்வளவு இப்படி எளிமையாக இருக்கின்ற பொருளை ரொம்ப சுற்றி வளர்ச்சி செய்ய வச்சு, எது செய்யக்கூடாததோ, செய்யாத ஒன்றை செய்து பெற முடியாது என்று கண்டுபிடிச்ச பிறகு மறுபடியும் செய்ய சொன்னால் என்ன அர்த்தம்? அதனால தான் நான் என்றைக்குமே உங்களை இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்கிறதே இல்லை. இதை காது கொடுத்து கேளுங்கன்னு தான் சொல்கிறேன். கேட்க கேட்க கேட்கத்தான் இது ஞானம் வரும். அப்போ தான் உங்களை யாருன்னு தெரிஞ்சிக்க முடியும். இதற்கு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் எதை செய்தாலும் செய்துக்கிட்டு இருங்க. புதுதாக நான் எதுவுமே செய்ய சொல்லலை. செய்வதால் இதை பெற முடியாது, அழுவதாலும் பெற முடியாது. அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொன்னதுனாலேயே கோடிக்கணக்கான பேர் கோயிலில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு சார்னா, கடவுளே எனக்கு தரமாட்டியா? எத்தனை பேர் பக்தி பாடல் பாடியிருக்காங்க. ஒவ்வொரு பக்தி பாடல் நீங்கள் கேட்டு பாருங்கள், மனம் உருகி 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 அப்படி கண்ணீர் விட்டு பாடுறாங்க. எதுக்கு இந்த கண்ணீர்? அறியாமையினுடைய உச்சகட்டம் தான். என்ன சார் நீங்கள் தேவாரத்தில் சொல்லியிருக்குது, திருவாசகத்தில் சொல்லியிருக்குது, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? தேவாரம் திருவாதகம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? ஞானிக்கா சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி செய்கின்ற துவைதத்தில் இருக்கின்ற நீ வேறு கடவுளே என்று நினைத்து கொண்ட உனக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அழுதாலாவது ஒரு நாளாவது அந்த கடவுளே உண்மையாக இருந்திருந்தால் உன் கண்மூடி தோன்றி என்கிட்ட ஏன் அழுதுட்டு இருக்கிற, கிளாஸ் எடுத்துகிட்டு போய் கேட்டு நீயும் நானும் ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு அவர் தான் அதான் சொல்லுவார். அதைத்தானே அவர் சொன்னார். சும்மா இரு சொல்லறன்னு தானே சொன்னார். அப்போ அது உபதேசம் தானே. அவர் ஏதாவது கொடுத்தாரா அருணகிரிநாதருக்கு? ஒன்றும் தரலை, எதுவுமே தரலை. சும்மா இரு சொல்லறன் உபதேசம் தானே அது. அவருக்கு ஏற்கனவே பக்குவமாக இருந்ததுனால அதில் ஆத்ம ஞானம் கிடைச்சிடுது. யாருக்கு எப்படி சொல்லி கொடுத்தால் அவர்கள் தன்னை பற்றி அறியாமை நீங்கி தன்னை பற்றிய ஞானம் உதிக்குமோ அது பேர் தத்துவதக. அந்த அந்த சொல்லி கொடுத்த அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது பேர் பிரம்ம வித்யா அப்படின்ட்டு பெயர். இனிமேல் நாம் பிரம்ம வித்யாவை அறிய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இப்போ இந்த முண்டகத்தில் ஒரு முக்கியமான பகுதியை நாம் முடித்து விட்டோம். முண்டகம் 4 இருக்குங்களா? இது இல்லைங்களா? இது டவுன்லோட் பண்ணிட்டீங்க இல்லையா?
இதுதானா? ஆமாங்க சார். சரி, நாம் முதல் முண்டகத்தை முடித்தோம். இரண்டாவது முண்டகத்தில் நுழைகிறோம். பிரம்ம வித்யாவை பற்றி அறிமுகம் பட்ட முடியுது. இனிமேல் பிரம்ம வித்யா ஆரம்பிக்கப் போகிறது. 3 முண்டகங்கள் உண்டு. ஒரு முண்டகம் முடிந்தது. ரெண்டாவது முண்டகம் 2.1.1ன்னு போட்டிருக்கு. ரெண்டாவது முண்டகத்தில் முதல் பகுதியில் நாம் முதல் மந்திரத்தை பார்க்க போகிறோம். தத் ஏதத் சத்யம் யதா சுதீப்தாத் பாவகாத் விஸ்புலிங்கா சகஸ்ரச பிரபவந்தே சரூபாக ததக்ஷராத் விவிதா சோம்ய பாவா பிரஜாயந்தே தத்ர ச ஏவ அபியந்தி. இந்த சொற்களுடைய அர்த்தங்களை பார்ப்போம். தத்து ஏதத்து தத் ஏது அந்த இந்தன்னு அர்த்தம். அந்த இந்த எதுவோ அந்த எதுவோ அது உண்மை, சத்தியம். சோமிய என்றால் பிரியமானவனே அப்படின்னு அர்த்தம். சௌமிய அப்படின்னு அர்த்தம். சௌமியம் என்றால் சௌக்கியமாக இருப்பவன், சமமாக இருப்பவன். சமம் என்று சொன்னால் மன ஒடுக்கம் உடையவன், மனம் கட்டுப்பாடு உடையவன். அப்படிப்பட்டவனை சௌமிய அப்படின்னு சொல்லுவாங்க. சௌமிய என்றால் பிரியமானவனே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அழகிய சித்தம் உடையவனே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னு மாணவன், இப்போ இந்த மாணவன் தான் வந்திருக்கிறாரு, தஸ்மைன்னு சொல்லியாச்சுல்ல. அவன் தஸ்மை உபசன்னாய விதிவத், முறையானபடி அணுகின்ற அந்த மாணவனை பார்த்து அந்த குரு சொல்கிறார், ஏ மாணவனே, சௌமியா, குழந்தாய், அந்த சத்தியம் எவ்விதம் யதா சுதீப்தாத் நன்றாக எரிகின்ற, திகு என்று நெருப்பு விட்டு எரிகின்ற, சுதீப்தாத், தீப்னா தீபம், சுதீப்தாத் மிக நன்றாக சுடர்விட்டு எரிகின்ற, பாவகாத், பாவகம் என்றால் தீ, பவனம் பாவ என்றால் தீ. அந்த தீ சகஸ்ரஸ்ய ஆயிரக்கணக்கான, சகஸ்ரம்னா 1000, தசம்னா 10, சதம்னா 100, சகஸ்ரம் என்றால் 1000, ஆயிரக்கணக்கான தீப்பொறிகளை அது விட்டு சரூபா, அந்த திகுதிகுன்னு எரியுது இல்லையா அந்த நெருப்பு, அதிலிருந்து அதேபடியுடைய சரூபா, அந்த உருவத்தே உடைய பொறிகள், தீப்பொறிகள் வெளிவருதான். விஸ்புலிங்கா தீப்பொறிகள். அதுபோல ததா அவ்விதத்தில் பிரபவந்தே அக்ஷராத் விவிதா பாவா, அதுபோல இந்த பிரம்மத்திலிருந்து விதவிதமான உயிரினங்கள் பிரஜாயந்தே தோன்றுகின்றன, தத்ர ஏவச்ச அதனிடத்திலேயே அபியந்தி ஒடுங்குகின்றன என்று இந்த மந்திரம் சொல்கிறது. அந்த பிரம்மமானது தத்யேதத், அது சத்தியம், அதுதான் சத்து. அது உதாரணம் தரார். அந்த பிரம்மத்தை பற்றி விளக்கம் தெரியுது. சுதீப்தாத் பாவகாத் விஸ்புலிங்கா சகஸ்ரஸ்ச பிரபவந்தே சரூபா. இந்த சுடர் விட்டு எரிகின்ற தீயில் அப்படி தீ எரியுது. இந்த தீயிலிருந்து நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான தீப்பொறிகள் வெளியே கிளம்பிட்டு வருதா. சுதீப்தாத்ன்றது இந்த நன்று சுடர் விட்டிருக்கின்ற தீ. தீக்கு பேர் பாவகாத். பாவகம்னா தூய்மைப்படுத்தல்னு அர்த்தம். அதுக்கு நெருப்புன்ற அர்த்தம் இல்லை. பாவகம் அப்படின்னு சொன்னால் தூய்மைப்படுத்தல்னு அர்த்தம். அப்போ தீக்கு ஒரு பேர் தூய்மைப்படுத்துபவன் பேர்.
எதை தூய்மைப்படுத்துது? நாங்கள் வந்து மைக்ரோபயாலஜியில் ரிசர்ச் பண்ணும்பொழுதோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் செய்யும் பொழுதோ பொருளெல்லாம் சுத்தப்படுத்தணும், கிருமிகளெல்லாம் கொல்லணும். கொன்னாதான் அந்த பாத்திரம்லாம் சுத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் விரும்பிய கிருமியை அதை வசிக்க முடியும். இப்போ கண்ணாடி பாத்திரத்தில் ஏற்கனவே நிறைய கிருமி இருந்ததுன்னா, இப்போ நான் போடுற கிருமி, நான் வளர்க்கின்ற கிருமி சேர்ந்து வளரும். அப்போ எனக்கு இஷ்டமானது அங்கே வளராது. இப்போ முதல்ல நான் வளர்க்கின்ற ஒரு கிருமியை மட்டும், ஒரு உயிரினத்தை மட்டும் வளர்க்கணும்னு சொன்னால், அந்த திரவத்திலேயோ அந்த தண்ணியிலையோ அந்த பாத்திரத்திலேயோ கண்ணாடி பாத்திரத்துலையோ வேறு எந்த கிருமியும் இருக்கக்கூடாது, எந்த மைக்ரோப்ஸும் இருக்கக்கூடாது. நான் போடுகின்ற எசரிக்கியா கோலைங்கிற மைக்ரோபோ அல்ல சால்மோனெல்லாங்கிற மைக்ரோபோ அது மட்டும் தான் வளரணும். இப்போ அது மட்டும் வளரணும்னா மித்தி எல்லாத்தையும் நம்ம கொல்ல வேண்டியிருக்கும் இல்லையா? அதை தூய்மைப்படுத்துன்னு பேர். அது பேர் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டெரிலைசேஷனுங்கிறதுக்கு இப்போ நாம் பொதுவாக மெடிக்கலில் ஒரு மருந்து சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தர் வந்து குழந்தை பெற்றுக்காமல் இருந்தாங்க, குழந்தை இருந்ததுன்னா அந்த ஸ்டெரிலைஸ் பண்ணிடுறாங்க. அப்படின்னா அந்த குழந்தைய கொன்னுறாங்கன்னு அர்த்தம். பாத்திரங்களை அதே மாதிரி ஸ்டெரிலைஸ் பண்ணோம்னா அங்கே இருக்கக்கூடிய உயிரினத்தை அழிக்கிறோன்னு அர்த்தம். இப்போ உயிரினத்தை அழிக்கிறது ஸ்டெரிலைசேஷனுங்கிறதுனால அந்த ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு தீயை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். புன்சன் பானரில் தீ சுடும் பொழுது அதை ஒரு கம்பியிலையோ ஏதாவது ஒரு பொருளோ டெஸ்ட் டியூபோ ஏதாவது நாங்கள் சூடு பண்ண பிறகு தான் அதில் ஏதாவது நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு தெரியும் தீ என்பது தூய்மைப்படுத்துபவன் அர்த்தம். தீ வந்து தீயில் யாரும் அழுக்குன்னு சொல்ல முடியாது. அது எல்லாத்தையுமே எரித்து நாசமாகிடும். அழுக்கு ஒன்று கூட இருக்க முடியாது. அதுவே சுத்தமாக இருப்பதுனால அது மற்ற எல்லாவற்றையும் சுத்தம் செய்கிறது. அதனால தான் அடுப்பில் நம்ம வந்து சமையல் பண்ணி நம்ம காய்கறிகளை சுத்தம் பண்ணுறோம். அரிசியை வேக வச்சு சுத்தம் பண்ணுறோம். இல்லைனா காய்கறிகளில் நிறைய ஆல்கலாய்டு இருக்கும், டெர்பினாய்ட்ஸ் இருக்கும், ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் இருக்கும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் நிறைய ஸ்டீராய்ட்ஸ் ஆல்கலாய்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நமக்கு தெரியாது. அந்த ஸ்டீராய்டு ஆல்கலாய்ட்ஸு போன்றவற்றை உற்பத்தி செய்கின்ற ஆதார பொருளெல்லாம் இருக்கும். உண்மையிலேயே அதெல்லாம் வந்து கொஞ்சம் விஷத்தன்மையுடையது தான். சமையல் பண்ணால்தான் அந்த விஷத்தன்மையெல்லாம் போகும். நிறைய பருப்பு வகைகளில் இந்த காட்டுவாசிகள்லாம் பார்த்தோம்னா ட்ரைபல்ஸு அவங்க முக்கியனாங்கிற ஒரு பருப்பை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதை நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு டேஞ்சராக போய்டும். ஆனால் அவங்க அதை பக்குவப்படுத்துறதுக்கு எப்படிலாம் கழுவணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அது பல முறை கழுவி 2 முறை வேக வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க. ஆனால் சத்து மிகுந்தது அது முக்கியம்னா அப்படி தூய்மைப்படுத்துகிறார். அதுக்கு அவங்க பயன்படுத்துறது தண்ணீரையும் நெருப்பையும் தான். அப்போ தண்ணீர் ஓரளவுக்கு தூய்மைப்படுத்தினாலும் முழுக்க முழுக்க தூய்மைப்படுத்துறது நெருப்பு என்பதனால் அது பேர் பாவகாத். அப்படி தூய்மைப்படுத்துகின்ற அந்த நெருப்பிலிருந்து, அதாவது தூய்மையான பிரம்மம்னு அர்த்தம். அதில் எதுவுமே கசடோ கர்மங்களோ எதுவுமே கிடையாது. அது சுத்த ஞான வடிவானதுன்னு அர்த்தம். பிரம்மம் என்பது சுத்த சைதன்ய ஞான வடிவானது, வேறு ஒன்றுமே கிடையாது. அது சத்தியம். சத்தியம் ஞானம் அனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்திலிருந்து ஆயிரக்கணக்கான அதே வடிவுடைய, இதுதான் ஞாபகம். நிறைய பேர் தப்பாக போகிறதுக்கு இந்த சொல்ல மறந்துருந்தான். சரூபா என்றால் அதே ரூபம். பிரம்மம் என்ன ரூபம்? பாவகாத்துங்கிறோம். நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? அதை சுத்த சைதன்யம்னு புரிஞ்சுக்கணும். சுத்தன்னு கூட சொல்ல வேண்டாம், சைதன்யம்னு சொன்னாலே போதும். சைதன்யம் என்ன சார் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய காரண அறிவு, உன்னுடைய அறிவு தான். உன்னுடைய அறிவு 2 விதமாக இருக்கிறது. ஒன்று வந்து விஷயம், இன்னொன்று நிர்விஷயம். விஷயமே எதை பற்றியாவது ஒரு விஷயம். என்ன சார் விஷயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எந்த விஷயமாக வந்திருக்கீங்கன்னு சொல்கிறோம். என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்குறோம். விஷயம் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிவு. இதுதான் விஷயமா அப்படின்னா நீங்கள் ஏதோ தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? அப்போ விஷயம் என்பதெல்லாம் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களோ அது விஷயம். சாப்பிட்ற பொருள் கூட விஷயந்தான், கேட்குற பாட்டெல்லாம் விஷயந்தான், கண்ணில் பார்க்குறதெல்லாம் விஷயந்தான். விஷயங்கிறத வந்து வெறும் செய்திக்கு மட்டும் எடுத்துக்கூடாது. எதையெல்லாம் நீ அனுபவிக்கிறாயோ அதெல்லாம் விஷயங்கள். அப்போ அனுபவமாகவும் அறிகின்றதாகவும் இருக்கின்றதெல்லாம் விஷயம்னு சொல்கிறோம். மனசில் நீங்கள் எல்லாம் பதிக்க வச்சிங்கன்னா அது விஷயந்தான். அவன் விஷயக்காரங்க அப்படின்னு சொன்னால் அவன் நிறைய விஷயத்தை அறிவில் வச்சுருக்கிறான்னு அர்த்தம். அப்போ புத்தகம் படிக்கும் போதெல்லாம் அந்த விஷயம்லாம் நமக்குள்ளே வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அறிவுக்கு நாம் என்ன பேர் வச்சுருக்கிறோம்? விஷயம்ங்கிறோம். அது ச விஷயம். சரி,
விஷயமே இல்லாமல் அறிவு இருக்காதா? இருக்கும். அது பேர் நிர்விஷயம். நீங்கள் தூக்கத்தில் நீங்கள் படித்த அறிவெல்லாம் எங்கே இருக்குது? எதுவுமே இல்லைல்ல. ஆனால் நீங்கள் இருக்கிறீங்கல்ல. அப்போ அறிவுடையவனாக இருக்கிறான்னா ஜடப்பொருள் இருக்குதா? கட்டை இருக்குதா? உடம்பு கட்டையாக இருக்கலாம். ஆனால் ஆத்மா எப்படி இருக்குது? நிர்விஷயமாக இருக்கிறது. விஷயம் எல்லாமே மூளையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் விருத்தின்னு சொல்கிறேன். ஸோ அது வந்து எப்படிப்பட்ட விஷயமாக இருக்கும்? அது விஷயம் என்றாலே அது விகாரமாக இருக்கும். அதில் வந்து விகாரவத் விஷயவத், சவிஷயம் சபிகாரம், அது பேர் சபிகாரம். ஏதோ மாறணும் இல்லை. நேற்று மாம்பழத்தை பற்றி தெரியல, இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த அறியாமை நீங்கள் இடிச்சதுனால ஒரு சேஞ்ச் இருக்குது. என்னுடைய அறிவில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் இல்லாமல் அறிவு வந்திருக்காது. அப்போ மாற்றமுடைய அறிவுக்கு பேர் விகார சவிஷய அறிவு. ஆனால் எங்கே போய் அது பதியுது? ஏற்கனவே அது நிர்விகாரமாகவும் நிர்விஷயமாக இருக்கிறது தான் இருக்க முடியும். அப்போ ஆத்மா எப்படிப்பட்டது? நிர்விகாரமாகவும் நிர்விஷயமாக இருக்கும். அது விகாரமே படாது. அது எந்த விஷயத்தையும் புதுசாகவும் எடுத்துக்காது. எல்லா விஷயத்தையும் ஏற்றுவதற்கு வாய்ப்பை தான் கொடுக்கும். அப்படிப்பட்ட நிர்விஷயமான இருக்கிறது பேர் தான் நம்ம சைதன்யம்னு சொல்கிறோம். எல்லார்கிட்ட சைதன்யம் இருக்குது. அந்த சைதன்யம் ஒவ்வொரு அறிவுக்கு இடையிலும் இருக்கிறது. நான் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு இடைவெளி விட்டு நான் சொல்கிறேன் போது இடைவெளியிலே நான் எதுவுமே சொல்லவில்லை. அப்போ என்ன இருக்குது? என்னுடைய சைதன்யம் மட்டும் இருக்கிறது. நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், கற்க சைதன்யம் நடுவில் இருக்குது, கசடர சைதன்யம் இருக்கிறது. சைதன்யம் இருக்கிறது, அதிலிருந்து விஷயம் வெளிவருகிறது. விஷயம் வெளிவந்துட்டு எங்கே போச்சு? மறுபடியும் என்கிட்ட தான் போச்சு. அப்போ எல்லா விஷயங்களுக்கு இருப்பிடமாக இருந்து கொண்டு எந்த விஷயத்தாலும் மாற்றமடையாமல் ஒன்று இருக்கிறது பாருங்கள், அது பேர் சைதன்யம்னு பேருங்க. இதை பற்றி நம்ம பின்னாடி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த சைதன்ய ரூபமாக இருக்கிறது தான் இந்த சுதீப்தாத், சுதீப்தமாகிய பிரம்மம். இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? சுத்த சைதன்யம், நிர்விஷய நிர்விகாரமான ஒரு ஞானம். இந்த ஞானத்திலிருந்து அதே போன்ற துளிகள் வெளிவருகிறதா? சரூபா அப்படின்னா அந்த புலிக்குள்ளி என்ன இருக்கும்? அதுவும் நிர்விஷயம் நிர்விசேஷம். இது ரொம்ப முக்கியம். இந்த நிர்விஷயம் நிர்விசேஷத்துக்கு ஒரே வார்த்தை சொல்லலாம், அது பேர் கூட்டஸ்தம்னு பேர். இந்த சொல்லை நம்ம பின்னாடி நம்ம வரும்போது இப்போ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எந்த மாற்றமும் இல்லாமல் எந்த விஷயமும் இல்லாமல் ஏதொன்று தூய ஞானமாக தூய அறிவாக அறிஞனாக இருக்கிறதோ அதான் அறிஞன். அறிவு மாத்திரமாக இருக்குது. எந்த விதமான விசேஷம் அறிவும் இல்லை, சாமானிய அறிவும் இல்லை. அறிதல் மற்றும் இருக்கின்ற தூய ஞானமாகிய அந்த பிரம்மத்திலிருந்து துளிகள் போல அதே மாதிரி இருக்கக்கூடிய, அதே மாதிரி என்ன, நிர்விசேஷமான நிர்விஷயமான இந்த சைதன்யம் ஆயிரக்கணக்கில் சகசிரச்ச பிரபவந்தே வெளிப்படுகின்றன. என்னங்க தது அக்ஷரத், அந்த அக்ஷரம் என்று சொல்லக்கூடிய பிரம்மம், யயா அக்ஷரம் அதிகமியதே என்று முதல்ல வாக்குறுதி கொடுத்துட்டு இல்லையா? அந்த பிரம்மம், அந்த அக்ஷரம் என்பது பிரம்மம். க்ஷரம் என்றால் அழியக்கூடியது, அக்ஷரம் என்றால் அழியாதது. அப்போ நிர்விசேஷமாகவும் நிர்விஷயமாக இருக்கின்ற சைதன்யம் எப்படி அழிய முடியும்? அழியாத பொருளாகிய அந்த கடவுளிடமிருந்து பிரம்மத்திடமிருந்து விதவிதமாக விவிதா, அன்பானவனே, சோம்யா அந்த மாணவனே, பாவானா வெளிப்படுகின்றன. அபாவானா இல்லை, பாவா என்றால் இருத்தலாகிறது, இருப்பதாக மாறுகின்றன அப்படின்னு சொல்கிறோம். இருத்தல் அடைகின்றன. பாவா பிரஜாயந்தேன்னா வெளிப்பட்டு, தத்ர செய்யவ அபியந்தி, அந்த தத்ர என்றால் இந்த அக்ஷரமாகிய பிரம்மத்தில் தான், ஏவ அதில்தான், தத்ரச்ச ஏவ அதிலே தான், அபியந்தி புறப்பட்டுச்சுங்க, மறுபடியும் வந்துடுச்சு. பிரஜாயந்தே வெளிப்பட்டுச்சு, அபியந்தி அதுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ இந்த தீப்பொறிகள் எல்லாம் பிரம்மத்திலேருந்து வெளிப்பட்டு மறுபடியும் எங்கே போகும்? அதில் தான் போய் சேரும். இல்லை சார் இது காணா போச்சுன்னா, இது வந்து உதாரணத்தோடு விட்டுடணும். இங்கே உதாரணம் எதுக்கு? ஒரே தன்மையோடையதான் அர்த்தம். அப்போ தீ வேற, தீ பொறி வேற அப்படின்னு நினச்சக்கூடாது. ஏன் தீ பெருசுங்கிற? இது சுதீப்தம்,
இது ஏன் தீப்பொறின்னு சொல்கிறோம்? ஏன்னா அந்தளவுக்கு சுதீப்தம் கிடையாது, ஒரு சின்னது. அப்போ இதுக்கு அதுக்கும் என்ன வித்தியாசம்? உபாதி வித்தியாசம், உருவ அளவில் தான் வித்தியாசம். ஆனால் தன்மையில் ரெண்டும் ஒன்று, ரெண்டும் சுட்டு பொசிக்கிடும். வெந்து தணிந்தது காது. தத்தறிகிட தத்தறிகிட தத்துவம்னு பாரதியார் பாடுறார். வெந்து தணிந்தது காடு எது? அந்த அக்னி குஞ்சு ஒன்று. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டில் வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தத்தறிகிட தத்தறிகிட தத்துவம். அந்த காட்டையே வெந்து தணிக்கின்றது யாரு? சின்ன தீப்பொறி. என்னிடம் இருக்கின்ற என்னை பற்றி அறியாமையில்லால் ஏற்பட்ட அத்தனை அனர்த்தங்களையும் ஒரே ஒரு தீப்பொறி, பிரம்ம வித்யா என்று சொல்லக்கூடிய அந்த சைதன்ய ஞானம் என்னிடம் வந்தவன இந்த காட்டில் இருக்கின்ற, என் மனக்காட்டில் இருக்கின்ற அத்தனை இருண்ட கானகமும் வெந்து தணிந்து நான் மோட்சமடைந்தேன்னு அந்த பாட்டில் சொல்கிறார். அக்னி கொஞ்சொன்று கண்டேன் என்ற பாட்டில். இப்போ நாம் இதை புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் முக்கியம். இந்த இடத்துல தான் நிறைய ஆச்சாரியர்கள் தவறான விளக்கத்தை கொடுத்து பிரச்சனைக்கு உள்ளாக்கி விட்டார்கள். பெயிண்ட் இல்லைங்களா? பண்ணலை. சரி, அடுத்த வகுப்பில் நம்ம விளக்கமாக பார்ப்போம். இப்போ எந்த இடத்துல இந்த ஆச்சாரியர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால், இந்த விஸ்புலிங்கா என்று சொல்லக்கூடிய தீப்பொறி ஆயிரக்கணக்கில் சகசிரச்ச வெளிவருகின்றது. எப்படிப்பட்டது? ஸ்வரூபா. இந்த வார்த்தையை மட்டும் கன்வீனியண்ட்டாக விட்டுடுறாங்க. விஸ்புலிங்காங்கிறது மட்டும் எடுத்துக்கிறாங்க. இதனால் நினைக்கிறாங்க பிரம்மம் என்கின்ற ஆத்ம பிரம்மாத்மாவிலிருந்து பரமாத்மாவிலிருந்து தீப்பொறிகள் மாறி ஜீவாத்மாக்கள் தோன்றின. அந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஒரு உடம்பெடுத்து மறுபடியும் ஞானமடைந்து பிரம்மத்தை அடைகின்றன. அப்போ ஜீவாத்மா வெளிவரதை ஒரு நிகழ்ச்சியாகவும் மறுபடியும் அபியந்தி அது சேர்வதையும் மோட்சமாகவும் சொல்லும் பொழுது நிஜமாகவே பிரம்மம் தனித்தனியாக உடைந்து பிரிந்து ஆத்மாவாகி மறுபடியும் அதோடு சேர்ந்து கலந்ததாக பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அரவிந்தர் போன்ற ஆச்சாரியர்கள் இப்படி விளக்குறாங்க. அது தவறு, அப்படி சொல்லக்கூடாது. அது இன்வல்யூஷன் எவல்யூஷனுங்கிறாங்க. பிரம்மத்திலிருந்து இந்த தீப்பொறி போல் ஜீவன் வெளிவருவது எவல்யூஷன். அது மறுபடியும் ஞானத்தால் பிரம்மத்தை அடைவது இன்வல்யூஷன் அப்படின்னு சொல்லி பலவிதமான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு காரணம் வெளிநாட்டவர்களுடைய தாக்குதல்னால அவங்களுடைய புத்தியை பயன்படுத்தி விவேகத்தின் மூலம் யுக்தியின் மூலம் சில விளக்கங்களை கொடுக்குறாங்க. வேத மந்திரத்துலேயும் இது கிடைக்கல. சில பேர் வேத மந்திரத்துக்கிட்டேருந்து குருக்கிட்டேருந்து படிக்கிறது இல்லை. யாரோ எழுதின புஸ்தகத்தில் ஒரு மொழிபெயர்ப்பை வைத்துக்கொண்டு அவர்களாக வைத்திருக்கின்ற கருத்துக்களுக்கு அதுலேருந்து சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. விஸ்புலிங்காங்கிறது தீப்பொறி தான், ஆயிரக்கணக்கான வருதுங்கிறது உண்மைதான். ஸ்வரூபா என்பதும் உண்மை. இந்த ஸ்வரூபங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலன்னு சொன்னால் நாம் எல்லா விதமான அனர்த்தங்களுக்கும் சென்று விடுவோம். அதனால தான் பரீட்சான் லோகன்ற சொல்லத்தில் எங்கெங்கெல்லாம் இந்த ஆத்ம வித்யாவை தப்பாக சொல்லியிருக்கிறாங்களோ அதையெல்லாம் கண்டுபிடித்து அதெல்லாம் தவறென்று தெரிந்து கொண்டவன் தான் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் என்ற குருவை அணுகி தூய்மையான இந்த ஞானத்தை அடைந்து மோட்சமடைவான். அடுத்த வகுப்பில் நாம் இன்னும் அதை விரிவாக நாம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி.